ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய அருட்கொடை அரஃபாவுடைய நோன்பு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் அரஃபாவுடைய தினத்தில் நோன்பை நோற்பாரோ அது முன் வருடத்துடைய பாவத்திற்கும் பின்னால் வரக்கூடிய வருடத்துடைய பாவத்திற்கும் மன்னிப்பாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய தினத்தில் கேட்கப்படும் துஆ என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான மக்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் அரஃபாவுடைய தினத்தில் என்று. லைலத்துல் கத்ருடைய இரவு ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 இரவுகளில் எப்போதென்று எமக்கு தெரியாது. ஆனால் அதை தேடி எம்மில் பலர் அமல் செய்தோம். ஆனால் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்களில் அரஃபாவுடைய தினம் எப்போதென்று எமக்கு தெரியும். சிந்தனை உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை விரும்புபவர்கள், அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்ப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்துவார்கள். لبيك لا شريك لك لبيك